போல என்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் வல்லமையை நீர் ஊற்றுவதற்காக நன்றின்னு சொல்லுவோமா. எழுந்து நின்று எல்லாரும் இன்னொரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமை போறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா. கரங்களை தட்டி கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை பாடுவோம். அப்பா உமக்கொப்பானவர் யாரும் இல்லைன்னு சொல்லி விசுவாசத்தோட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
அதிசயம் அதிசயமானவரே, உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா, இந்த வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே உமக்கொப்பானவர் யாரும் இல்லையே ஆண்டவரே. கண்மலையை திறந்து இயேசுப்பா எங்கள் தாகத்தை தீர்க்கவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். சத்தத்தை உயர்த்தி அப்பா எங்களை போஷிக்கிறவரே, எங்களை நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லுவோம். உமக்கு நன்றி அப்பா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். அப்பா, இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் அப்பா எங்களை நடத்துகிறவரே, எவ்வளவு பெரிய தெய்வம் நீர் அப்பா, எங்களை நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. எவ்வளவோ நன்மைகளே இயேசுப்பா எங்க வாழ்க்கையில கொடுத்த ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிறீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா, நன்மைகளை தருபவரே இயேசுப்பா, எங்க வாழ்க்கையில திட்டங்களை தருபவரே, அதை செயல்படுத்தி இயேசுப்பா எங்க வாழ்க்கையில நீர் எங்களுக்கு வைத்த திட்டங்களை இயேசுப்பா செயல்படுத்தி மகிழ்பவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா, உம் நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி வந்த இயேசுப்பா எல்லா நன்மையான பாதைகளுக்கும் உமக்கு நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோமா. அவர் ஆராதிங்க, சத்தத்தை உயர்த்துங்க. அப்பா, உம் ஆராதிக்கிற ஆண்டவரே. அப்பா, உம் நன்மைகளுக்காக நன்றி இயேசுப்பா. அனுதினமும் ஆண்டவரே என்னை இயேசுப்பா நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பாதைகள் எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா என்னை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி அப்பா. உம் கிருபையினால என்னை முடிசூட்டினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா, உம் அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. உம் சொல்லுவோமா சத்தத்தை உயர்த்தி. அப்பா, உம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, உங்க இரக்கத்திற்காக நன்றி, உங்க அன்புக்காக நன்றி சொல்லுவோமா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. சத்தத்தை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாரும் அமைதியா இருக்காதீங்க அப்பா. ஒரு வாரம் முழுவதும் அப்பா எங்களை நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. எத்தனையோ இடங்கள்ல இயேசுப்பா நாங்க கஷ்டமான சூழ்நிலைகள்ல நிற்கும் போது ஆண்டவரே என் கரங்களை பிடித்து இயேசுப்பா தூக்கி நிறுத்தினீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோமா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை இயேசுப்பா எங்க வாழ்க்கையில தந்து எங்க வாழ்க்கையை நன்மையினால நிரம்பி வழிய செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க சூழ்நிலைகளை இயேசுப்பா அதுக்கு எல்லாவற்றிற்கும் இயேசுப்பா ஆப்போசிட்டா இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை நன்மையினால நிரப்பினீரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அப்பா, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. எபினேசராய் என்னை நல்ல எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. வாசிப்போம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நியாயப்பிரமாணத்தின்படி தம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் சந்ததிக்கும் உரியது. விதமான வார்த்தையின் மேன்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மறைவானவைகள் என்று சொல்லும் பொழுது இதை குறித்து கொஞ்சம் நான் அதை தியானித்த பொழுது மறைவானவைகள் ஏராளம் இருக்கிறது. நம்முடைய
கண்களுக்கு புலப்படாதவைகள், அல்லது நாம் போய் பார்க்காதவைகள், நாம் அனுபவிக்காதவைகள், இப்படி ஏராள காரியங்கள் மறைவானவைகள் இருக்கிறது. ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ, அந்த வசனம் சொல்லுகிறது, அது எப்படிப்பட்டதா? நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு. வெளிப்படுத்தப்பட்டவைகளா என்னவா? நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் உரியவைகள். அல்லேலூயா. வரமாட்டேங்குதே வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தை உள்ள போகுதா? வெளிப்படுத்தப்பட்டவைகள், வெளியரங்கமாக்கப்பட்டவைகள், தேவன் நமக்கு எழுதி கொடுத்ததான கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டவைகள். அப்ப இந்த வெளிப்படுத்தப்பட்டவைகள்ல நாம் என்ன செய்ய வேண்டுமா? மிகுந்த ஜாக்கிரதையோடு கவனமாக கை கொள்ள வேண்டும். இப்படி நாம் கை கொள்வோமானால் மறைவானவைகள், மறைவானவைகள்லாம் எது சொல்லுங்களேன், ஏதா ஒன்று ரெண்டு சொல்லுங்களேன். மறைவானவைகள், மறைவானவைகள் நம்முடைய எண்ணம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாஞ்சை, விருப்பம், இவைகளெல்லாம் மறைவானவைகள். அவை நம்ம கண்ணு பார்க்கல. ஆமாம், திருமணம் முடிச்சாச்சு, பிள்ளைகள் பிறந்துருச்சு. பிள்ளைகள் பிறந்த உடனே இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தேன் 4 பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி அந்தம்மா செத்து போச்சு, பாய்சன் அடிச்சு. அந்தம்மா செத்து 2-3 நாளாக என்னன்னு தெரியல, தகப்பனும் செத்து போனான் பாய்சன் அடிச்சு. இப்போ 4 பெண் பிள்ளைகளும் நிற்கதியாய் நிற்கிறார்கள். ஏன் அவன் மாய்த்து கொண்டான்? தெரியான சொல்ல முடியலையோ? ஏன் மாய்த்து கொண்டான்? 4 பொம்பளை பிள்ளைகளா இருக்கு, நகை விலை அது பாட்டுக்கு கரண்ட் மாதிரி ஏறிக்கிட்டு போகுது. இந்த பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுப்பேன் அப்படின்னு அவன் எதிர்காலத்தை குறித்து, மறைவானவைகளை குறித்து அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அவன் இனி வாழ்வது சரியல்ல என்று முடிவுக்கு வந்து மாய்த்து போனான், மரித்து போனான். ஆனால் நாமோ தேவனுடைய பிள்ளைகள், மறைவானவியல் நமக்கு இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆமாம், நான் 2 பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே கொஞ்சம் நான் வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறமா ரட்சிக்கப்பட்ட உடனே இன்னொரு 10 பிள்ளை கூட பத்திருந்துருக்கலாமே அப்படின்னு தோணுனது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்குள்ள வந்த உடனே ஒரு பலன், எல்லாம் கர்த்தர் மேலே தூக்கி வச்சிடறேன். என் கவலை, பாரம், துக்கம் எல்லாத்தையும் என் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் மேலே வச்சுட்டு நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். அப்புறம் எனக்குள்ள ஒரு எண்ணம், அடடா 2 பிள்ளையோட போச்சே, நமக்கே இன்னொரு 4-5 பிள்ளைகளை பத்திருந்தா ஒரு சபையாக இருக்குமே, நம்ம முதலே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்குள்ள தோணுனது. ஏனால் மறைவானவைகள் மனிதனை ஒடுக்குகின்றது, மனிதனை நசுக்குகின்றது. நமக்குள்ள மறைவானவைகள் இருக்கா? இருக்கிறங்கன்னு சொல்கிறவங்க பார்த்தா கை தூக்குங்களேன். மறைவானவைகள் இருக்குங்கண்ணே. சும்மா 5-6 பேர் தான் கை தூக்குறீங்க, மற்றவங்களுக்குலாம் மறைவானவைகள் இல்லையோ? எதிர்காலத்தை குறித்து இருக்கு. கரங்களை கீழே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவைகளை எல்லாம், இந்த மறைவானவைகள் நிறைவேற வேண்டுமானால், நான் விளங்கி கொண்ட சத்தியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மறைவானவைகள் நிறைவேற வேண்டுமானால் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்ன? பிரமாணங்கள். இந்த வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்ன? இப்போ வாஸ்தவம் நீதிமொழியில் என்ன வாஸ்தவம்? அது இன்னைக்கு வாசித்த பகுதியை கொஞ்சம் திருப்பவுமே. இந்த நீதிமொழிகளில் இன்னைக்கு வாசித்ததில் அதில் என்ன சொல்லியிருக்கு? வெளிப்படுத்தப்பட்டவைகள். இன்னைக்கு வாசித்த பகுதியில் வெளிப்படுத்தப்பட்டவைகள்லாம் என்ன? இப்படித்தான் நீங்கள் ஆராயணும் வேதத்தை. சும்மா படிச்சுட்டு போகக்கூடாது. இன்னும் புரியலையா? கர்த்தாவே, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்ன, பிரமாணங்கள் என்ன, அங்க என்ன சொல்லியிருக்கு? வசனத்தை சொல்லி வாசிங்க பிரதா. சரி, இப்ப நான் சொல்றேனே, 2வது வசனம் பாருங்க. நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே
கத்தியவை, இது வெளிப்படுத்தப்பட்டவைகள், பிரமாணங்கள். ஆமா, தட்டில் கொண்டு வந்து வைக்கிறது பூரா லவக்கு லவக்குன்னு தின்றக்கூடாது. கோழி தின்ன மாதிரி, வேற மாதிரி சொல்ல வேணாம், கோழி தின்ன மாதிரி. ஆமா, சிலரை பார்த்துருக்கேன் நான். தட்டில் எப்படா போடுறதுன்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. டபக்கு டபக்குன்னு உள்ள போயிடும். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த ஆகாரத்திற்காய் நன்றி. இது சாப்பிட்டு நான் புஷ்டி அடைய, பலனடைய எனக்கு கிருபைதாரும். இது கிடைக்காத மக்களை நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரமாய் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, இது கிடைக்காம. அவர்களுக்கும் கிடைக்க உதவி செய்யும். பரிசுத்தவான்களுக்கு தாராளமாய் தாரும் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? இப்போ யாரெல்லாம் நினைவு கூறுகிறோம்? ஏழைகளை நினைவு கூறுகிறோம், பரிசுத்தவான்களை நினைவு கூறுகிறோம், ஆகாரத்திற்கு நினைவு கூறுகிறோம். இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டவைகள். இந்த வெளிப்படுத்தப்பட்டவைகளில் நீங்கள் சரியாக இருப்பீர்களானால், மறைவானவைகள் ஒன்று இருக்குல்ல, உங்க பிள்ளை, உங்க வீட்டுக்காரர் வேலை, வெளியூர் போயிருக்கிற சுகமாக வீடு திரும்புவாரா? படிக்க போயிருக்க பிள்ளை நல்லா படித்து வெளியே அது வெற்றியோட திரும்பி வருமா? இதெல்லாம் மறைவானவைகள். இந்த மறைவானவைகள் நிறைவேற வேண்டுமானால் வெளிப்படுத்தப்பட்டதான சத்தியத்திற்கு, கொடுக்கப்பட்ட பிரமாணங்களுக்கு நாம் எந்த அளவு கீழ்ப்படுகிறோம்? இப்ப சொல்லுங்களேன், இதுல வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு நான் 100 மடங்கு சரியா நான் கீழ்ப்படுகிறேங்க. யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? சார் எப்படி கேட்கிறேனே, ஒரு 80% கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 2 60% 1, அப்போ ஒரு 3, இதையும் சேர்த்துக்கலாம், 4 5 50% நான் சத்தியத்தின்படி நடக்கிறேங்கிறவங்க, பிரமாணத்தின்படி நடக்கிறேங்கிறவங்க. இப்போ நான் ஒரு வசனம் தான் உங்களுக்கு சொன்னேன். 2வது வசனம் மட்டும் நீதிமொழி இல்லை, அது மட்டும். 4வது வசனம், ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இது வெளிப்படுத்தப்பட்டவைகள். இதில் எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சிருக்கீங்க? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று ஓடுகிறீர்களா? இது வெளிப்படுத்தப்பட்டவைகள், இது பிரமாணங்கள். இதற்கு நான் கீழ்ப்படிந்து விட்டேனால் மறைவானவைகள் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம நம்ம ஒரு காலத்தில் வேதக்காரர்கள்னு ஒரு பேர் உண்டு நமக்கு. கிறிஸ்தவர்களுக்குலாம் என்ன பேரா? வேதக்காரர்கள். ஏன்னா வேதத்தின்படியே வாழ்வார்கள். இந்த வேதத்தின்படியே வாழ நான் ஒப்பு கொடுப்பேனானால் மறைவானவைகள் அவைகள் எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். அதெல்லாம் கர்த்தருக்குரியவைகள். இன்னும் சொல்லட்டுமா? வீட்டில் இருக்க பணம், வீட்டில் இருக்க நகை, என்னை கவனிங்க, என்னை பாருங்க, என்னை மட்டும் பாருங்க. வீட்டில் இருக்க பணம், வீட்டில் இருக்க நகை, புருஷனுக்கு தெரியாமல் மறைச்சு வச்சிருக்குது, மனைவிக்கு தெரியாமல் மறைச்சு வச்சிருக்குது. சிலருக்கு பாருங்களேன், பணம் பேங்கில் இருக்கும், அந்த ஏடிஎம் பின் நம்பர் மனைவிக்கு தெரியாது. புருஷன் ஏடிஎம் பின் நம்பரு மனைவிக்கு தெரியாது. இப்போ கை வைத்துங்களேன், என் மனைவிக்கு என் ஏடிஎம் நம்பர் தெரியுங்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். 1 2 3 4 5. உங்களுக்கெல்லாம் மறைவானதை தேவன் நிச்சயமாய் தருவார். ஏற்ற காலங்களிலே மறைவானவைகளை நிச்சயமாய் தருவார். இப்போ சொல்லுங்க, என் புருஷனுக்கு என் காரியம் A to Z என் புருஷனுக்கு எல்லாம் தெரியுங்கிறவங்க கை வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. பரவாயில்ல, ஆண்களை விட 10 பேருக்கு நீங்கள் எங்கிட்ட ஒரு 5 பேர் கூட இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். கரங்களை கீழே போடுங்க. ஆக ஒருவருக்கொருவர் மறைவு இருக்கவே கூடாது. இந்த மறைவானவிகள் எல்லாம் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு மனைவியினிடத்தில் நம்ம பகிர்ந்து கொள்ளணும், கணவனிடத்தில் பகிர்ந்து கொள்ளணும். இப்படி இருப்பீர்களானால் உங்கள் குடும்பம் தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ள நோவா குடும்பத்தை போல, யோசுவா குடும்பத்தை போல தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளின் சந்ததியை குறித்து மறைவானவைகள், பிள்ளைகள் எப்படி இருக்கு, அது அந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம்னு யோசிப்போம், எதிர்பார்த்திருப்போம்ல. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் குறித்த காலங்களில் நிறைவேற்றி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மறைக்கப்பட்டவைகளை ஆராயக்கூடாது. எனக்கு ஒரு வசனம் புரியல அப்படின்னா அதை போட்டு என்ன செஞ்சுக்கிட்ட கூடாது, போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல், கர்த்தாவே இது எனக்கு மறைக்கப்பட்டிருக்கு, எனக்கு வெளிப்படுத்தி தாரும்னா சொப்பனத்தின் மூலம் தரிசனத்தின் மூலம் தேவன் வெளிப்படுத்துவார். அதை விட்டுறணும். அதை விட்டு அவன் எப்படி பணக்காரனானா, இவன் இப்படி வந்தான்,
இவை இப்படி இந்த உலக பிரகாரமாக காரியங்களை போட்டு மனசை போட்டு தேவையில்லாத குழப்பக்கூடாது. நீங்கள் வேதத்தை படிங்க, வேதத்தை ஆராய்ங்க. இப்போ நான் 2 வசனம் தான் சொன்னேன் நீதிமொழிகளில், 2ஆம் வசனமும் 4ஆம் வசனமும். இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தால் நேரம் போயிடும். பிரசங்கார் நமக்கு வந்துட்டாங்க. ஆகவே நான் இதோட என்னுடைய சுருக்கமான செய்தியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியும் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள உதவி செய்வார். ஆமென். பிரமாணத்தின்படியே நம்ம நடந்துருவோம். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவான். சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம், ஆண்டவரே நீர் சொன்னபடியெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா, நீர் என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், லகுவாக நடத்துவார் நம்மை.